நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்தலாம். நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரியும் இருக்குது. ஓகே, ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் 3 இண்டெக்ஸையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நாளைக்கு எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகும், எந்த டைரக்ஷனில் ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட லைவ் அப்டேட்டுக்கு டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் போகுது, எது வரைக்கும் போகலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற டைரக்ஷன்ஸ் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, சார்ட்டுக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டியோட ட்ரேடிங் பேட்டர்ன் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு டவுன் ட்ரெண்டை தான் எதிர்பார்த்துருந்தோம். ஓகே, நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த டவுன் ட்ரெண்ட் வரதுக்கு முன்னாடியே எல்லாம் இங்கே இருக்கும்போது சொல்லியிருந்தோம், ஏன் நிஃப்டி ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கும்போதே ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஓவரால் நிஃப்டி புல்லிஷாக இருந்தால் கூட ஷார்ட் டேர்மில் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நேற்றுக்கு ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்துருந்துச்சு, அது இது வரைக்கும் கண்டினியூ ஆகணும். ஓகே, ஸோ நம்ம லெவல் இதுதான் இருந்துச்சு, 23,600 வரைக்கும் நிஃப்டி இது வரைக்கும் கண்டினியூ ஆகணும்னு சொல்லியிருந்தேன். அது ஏங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், இப்போ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட் இன்னையோட ட்ரெண்டை பார்த்துட்டு அப்புறமா அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்குமே வந்திருக்கணும், ஆனால் நிஃப்டி இன்னையோட நேற்றையோட லோவை பிரேக் பண்ணலை. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணல. ஸோ நம்ம மார்னிங் ரேஞ்சு கொடுக்கும்போது கூட டெலகிராமில் இதிலிருந்து நிஃப்டி டவுன் ட்ரெண்ட் கொடுக்கும்போது இதுக்கு கீழே தான் நம்ம என்ட்ரி ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இதுக்குள்ள தான் என்ட்ரி ஷேர் பண்ணியிருந்தோம். இது பிரேக் பண்ணிச்சுன்னா என்ட்ரி வராத மாதிரி தான் ப்ரீமியம் செலக்ட் பண்ணியிருந்தோம். பட் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணலை. ஸோ பிஇயில் என்ட்ரி இன்றைக்கி அமையலை. ஓகே, ஸோ இதிலேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து நிஃப்டி மேலே போகும்போது கூட ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு சிஇயில் ப்ராப்பரான ஒரு என்ட்ரி கிடச்சிது. இந்த ரேஞ்சை, இந்த 23,750 795 ரேஞ்சை நிஃப்டி பிரேக் பண்ணாமல் இன்னையோட ஓப்பனிங் ஒரு சின்ன டபிள்யூ பேட்டர்ன், அதாவது ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு புல்லிஷான, ஷார்ட் டேர்மில்னா இன்ட்ராடேயில் ஒரு புல்லிஷான பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிருக்கு. இது பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதிலேருந்து இது நேற்றுக்கோட க்ளோசிங் இது வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து க்ளோஸ் ஆகிருக்குல்ல, இன்னையோட ஓப்பனிங் இது வரைக்கும் வந்து ஒரு ஒரு சின்ன இன்ட்ராடேயில் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்ன் தான் நிஃப்டியை மேலே எடுத்துகிட்டு போயிருக்கு. ப்ளஸ் வந்து பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ட்ரெண்டில் டெக்னிக்கலாகவே இருக்குது. ஓகே, நிஃப்டி ஷார்ட் டேர்மில், அதாவது இன்ட்ராடேயில் ஒரு பியரிஷ் ட்ரெண்டு நான் சொல்லியிருந்தா கூட பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ட்ரெண்டு டெக்னிக்கலாகவே இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுவும் கூட நிஃப்டியை நல்லாவே புஷ் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன் நடந்து ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதை நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த ரேஞ்சை வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதில் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்துருக்கலாம். அது இங்கே வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த அப் ட்ரெண்ட் கூட இது வரைக்குமான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. பட் ஆனால் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயே ரிஜெக்ட் ஆகி இன்றைக்கி இப்படியே போயிருக்கு. ஓகே, நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தோம், டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா அது நல்ல ட்ரெண்டாக இருக்கும். இது வரைக்கும் வந்துக்கிட்டு இந்த 23,590 வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துக்கிட்டு ஒரு ரிவர்சல் வர்றது வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் எடுத்துகிட்டு போகும்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் அப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம்ல. அதை பார்த்துடலாம். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து அப்படி நடந்துகிட்டு இருக்குது. அதோட பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சரி, இந்த மாதிரி தான் நிஃப்டி இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. இதிலேருந்து ஒரு டவுன் ட்ரெண்டு, அதுக்கப்புறமா அப்படி ஒரு அப் ட்ரெண்டு, அதுக்கப்புறமா ஒரு டவுன் ட்ரெண்டு, அதுக்கப்புறமா ஒரு அப் ட்ரெண்டு, இப்போது இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும், இது வரைக்குமே வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இதிலிருந்து அப் ட்ரெண்ட் இப்படி போச்சுன்னா அது ஒரு நல்ல அப் ட்ரெண்டாக இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்து இதை கொஞ்சம் பெருசாக ஹெல்ப் பண்ணிடலாம். ஓகே, சரி, இந்த மாதிரி மூவ் ஆகிட்டுருக்குல்ல. ஸோ இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். ஓகே, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹையை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹையை நோக்கி அப்படியே சரசரன்னு நிஃப்டி மேலே போகும். ஓகே, ஸோ அது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஷார்ட் டேர்மாக ஒரு இன்ட்ராடே லெவலில் அப்படியே ஒரு அப் ட்ரெண்டு இது வரைக்கும் வந்தால் பெட்டராக இருக்கும். அது வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்துட்டு போகிறது ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் மறுபடியும் இன்றைக்கி இதுலேருந்து ஒரு சின்ன ரிவர்சல் வந்திருக்கு. இந்த ரிவர்சலும் சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு நினைக்கல. பட் ஆனால் பேங்க் நிஃப்டி வேறு இண்டிகேட் பண்ணுது. ஓகே, நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெண்டை நான் அப்படியே டவுன் ட்ரெண்டாக தான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ப்ரீவியஸ் லோ, இந்த ரேஞ்சை ஒரு நிமிஷம் 1 ஹவருக்கு மாற்றிப்போம். ஓகே, இப்படியே இது வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தோம்ல, ஆனால் அப்படியே நிஃப்டி 23,795 வந்து ரிவர்சல் ஆகி போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் சைடில் 1 ஹவரில் இந்த ரேஞ்ச் இது இருக்குல்ல, ஒரு சேனல் சப்போர்ட் இப்படி வரைஞ்சோன்னா இதில் ரிஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே,
ஸோ மறுபடியும் இந்த ரேஞ்சில் போய் இந்த ரேஞ்சுனா இதில் இருக்குது 24,070ங்கிற ரேஞ்சில் இருக்குது. இதில் போய் நிஃப்டி மறுபடியும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக தான் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ இப்போ நாளையோட ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கலாம்னா, ஒன்று இப்போ எல்லாமே புல்லிஷாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இந்த புல்லிஷ்னஸ் தொடரணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த ரேஞ்சுக்கு வெளியே ஓப்பன் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, இந்த லைனை பிரேக் பண்ணி இதுக்கு வெளியே ஓப்பன் பண்ணணும். அப்படி வெளியே ஓப்பன் பண்ணிச்சுன்னா ப்ராபபிலிட்டி இதில் இருந்து மறுபடியும் இதை போய் டெஸ்ட் பண்ணலாம். இதை 24,233 அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணலாம். எந்த ரேஞ்சுக்கு வெளியே ஓப்பன் பண்ணணும்னா 24,075ங்கிற ரேஞ்சுக்கு வெளியே நிஃப்டி ஓப்பன் ஆச்சுன்னா 23,230 வரைக்குமே நிஃப்டி போய் டெஸ்ட் பண்ணலாம். நாளைக்கு வந்து அது வரைக்கும் போகுமா, இது வரைக்கும் ஓகே 24,200 250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் 230 ரேஞ்ச் வரைக்கும் போய் நிஃப்டி டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதில் ஸோ ஒருவேளை நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் சிஇயில் என்ட்ரி எடுக்கிறோன்னா இந்த ரேஞ்சு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுறது நல்லது. இதை பிரேக் பண்ணி வெளியே போனதுக்கப்புறமா ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து ஹோல்ட் பண்ணும் பட்சத்தில் இது வரைக்கும் தைரியமாக போகலாம். 24,230 வரைக்கும் போகலாம். அடுத்த ரிஜெக்ஷனோ இல்லை பிரேக் அவுட்டோ இந்த ரேஞ்சில் தான் நடக்கணும். ஸோ இந்த ரேஞ்சில் என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணணும் மறுபடியும். ஓகே, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சுன்னா தொடர்ந்து அப் ட்ரெண்டு ஒரு சின்ன அப் ட்ரெண்டாக போய் ஆல் டைம் வைக்கு போகலாம். ஓகே, அப்படி இல்லாமல் இதில் ரிஜெக்ஷன் வந்துடுச்சு, இந்த ரிஜெக்ஷன் வருதுன்னா மறுபடியும் இது வரைக்கும் ஃபால் ஆகணும், இதை பிரேக் பண்ணணும். இது வரைக்கும் 24,000 வரைக்கும் ஃபால் ஆகணும், 24ல் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மூவ் ஆகணும். ஓகே, இது அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ். ஓகே, ஸோ நாளையோட ஓப்பனிங் தான் டிசைட் பண்ணணும் நாளைக்கு. ஸோ கண்டிஷன்ஸ் இதுதான். இந்த ரேஞ்சுக்கு வெளியே ஓப்பன் ஆகுதுன்னா 24,070க்கு வெளியே ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம புல்லிஷ் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம். ஓகே, இது இந்த ரேஞ்ச் வரைக்கும் 24,230 வரைக்கும் போகணும்னு எதிர்பார்க்கலாம். அதுலேருந்து ரிஜெக்ஷன் வந்து மறுபடியும் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து 24,000க்கு மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகி மேலே போகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஓகே, புல்லிஷ் ட்ரெண்டை எதிர்பார்த்தோம்னா. அப்படி இல்லை நிஃப்டி இந்த ரேஞ்சுக்கு வெளியே ஓப்பன் ஆகலை, கண்டிஷன் 2 என்னென்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே 24,070ங்கிற ரேஞ்சுக்கு உள்ளாடியே கீழே ஓப்பன் ஆகுதுன்னா இதை அப்படியே பிரேக் பண்ண ட்ரை பண்ணி முடியாமல் மறுபடியும் அப்படியே கீழே ஃபால் ஆகும். அப்படி கீழே ஃபால் ஆகும்போது எப்படி போகலான்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இதை அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, இப்படி போட்டோன்னா சரி இந்த சேனலுக்கும் இன்பிட்வீன் தான் ட்ராவல் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அப்படி தானே இங்கேருந்து அப்டன் கொடுத்து மேலே போச்சு, மறுபடியும் அப்படியே ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து சப்போர்ட்டு, மறுபடியும் அப்டன் கொடுத்து மேலே போயிருக்கு, மறுபடியும் இங்கேயே ஓப்பன் ஆகி மேலே அப்டன் கொடுத்துருக்கு, மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி இங்கே வரைக்கும் வந்திருக்கு, மறுபடியும் ரெசிஸ்டன்ஸுக்கு போயிருக்கு. இப்போ என்ன நடக்கணும், ஒன்றில் சப்போர்ட்டை நோக்கி வரணும், அப்டென்ட்டுக்கு போகணும்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். ஓகே, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் மட்டும் தான் அந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். இதை பிரேக் பண்ணாத பட்சத்தில் அப்படியே டவுன் ட்ரெண்டு மறுபடியும் இங்கே வரணும். எங்கே 23,700க்கு நிஃப்டி மறுபடியும் வரலாம். ஓகே, இது தான் நான் அதிகமாக எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் என்ன சொல்கிறது, பேங்க் நிஃப்டி அப்படி இண்டிகேட் பண்ணல, அதுதான் பிரச்சனையே. பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது 24,070ங்கிற ரேஞ்சுக்கு உள்ளாடி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அப்படியே இப்படியே வந்து இங்கே வந்து டெஸ்ட் பண்ணணும். 23,700 வந்து நிஃப்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டியில் நாம் பார்க்குற 2 ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ அது நமக்கு மார்னிங்கே தெரிஞ்சிட போகுது. ஏன்னா இதுதான் நம்மளோட டிசைடிங் ஃபேக்டர். இல்லை இந்த டிசைடிங் ஃபேக்டருக்கு வெளியே ஓப்பன் ஆகுதா இல்லை உள்ளே ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அதை பேஸ் பண்ணி அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறத ஈஸியாக டிசைட் பண்ணிடலாம். ஓகே, நிஃப்டியில் இதுதான் நாளையோட ரேஞ்ச். ஓகே, ஸோ நிஃப்டியில் நாளைக்கு பார்த்தோன்னா மெயினான ரெசிஸ்டன்ஸ் இப்போ க்ளோஸாக இருக்கிறது 24,070. அதில் மெயினான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கு அடுத்த லெவலாக 24,190யும் 24,230 வரைக்கும் போகலாம். ஓகே, நிஃப்டி அது வரைக்கும் போகலாம். இது ஏதாவது ஃபேக் பிரேக்கர் கொடுத்து மேலே போகுதுன்னா அப்படியே ஒரு லெக் மட்டும் இது வரைக்கும் போய் 24,279 வரைக்கும் போயிட்டு அப்படியே உள்ளே வந்துடலாம், க்ளோசிங் கொடுக்கலாம். அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பிரேக் பண்ண உடனே அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற தேர்தல் எடுத்துட வேண்டாம். இது வரைக்கும் தைரியமாக போகலாம். மேலே வந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு லெக் ஃபார்ம் பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்து இதில் ஃபேக் பிரேக் அவுட்டை கொடுத்து டச் பண்ணிட்டு வெளியே கீழே வந்துடலாம். ஓகே, ஸோ அதனால் இதில் கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணுறது நல்லது. ஆனால் டவுன் சைட்லன்னா தைரியமாக போகலாம். ஓகே, அப் சைட்லனா பக்கத்துலேயே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. டவுன் சைடுனா இது ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்த சைடு வந்து இங்கே 23,955, அதுக்கு அடுத்தால சப்போர்ட் வந்து 23,860, அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு 23,800, அதுக்கு அடுத்தால 23,730ங்கிற ரேஞ்ச். ஓகே, 7 இருக்குது. ஓகே, 730, 700, 720 ரேஞ்சில் இருக்குது. இது வரைக்கும் வரலாம். இது வரைக்கும் வர வேண்டியது இருக்குது. பட் ஆனால் நாளைக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஒருவேளை
இப்போ 2 கண்டிஷன் பார்த்தோம் அப்படி தானே. ஏன்னா மார்க்கெட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு கிடையாது. பட் ஆனால் ஓப்பனிங்கை பேஸ் பண்ணி நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நாளைக்கு 3வது கண்டிஷன் என்ன இருக்கலாம், என்ன பாசிபிலிட்டிஸ் ப்ராபபிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, ஏன்னா இந்த பேட்டர்ன் கொஞ்சம் வாட்ச் பண்ணால் இது வந்து அப் ட்ரெண்டு, அப்புறம் அடுத்த நாள் அப்படியே கேப் டவுன் ஓப்பனிங் அப் ட்ரெண்டு அப்படின்னு போயிருக்குல்ல, இதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்கு ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் நடக்குதுன்னு வைப்போம். திடீர்னு மார்க்கெட்டில் ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா, சடனாக இங்கே டவுன் ட்ரெண்ட் இங்கேயே ஓப்பன் ஆகுதுன்னா அப்போ என்ன பண்ணோன்னா மறுபடியும் ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. மறுபடியும் அதே ரெசிஸ்டன்ஸை இப்படி போய் டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஓகே ரைட்டா. ஓகே, ஸோ இப்போ 3 சிச்சுவேஷன் இருக்கா. ஓப்பனிங் இங்கே இருக்குன்னு தான் இப்போ ஃபேக்டர். நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆக போகுது, இந்த ரேஞ்சுக்கு வெளியே ஓப்பன் ஆனால் நம்ம இது வரைக்கும் டார்கெட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாமல் இதுக்கு பக்கத்தில் இங்கே எங்கேயா ஓப்பன் ஆகுதுன்னா மோர் ப்ராபபிளி இது வரைக்கும் கீழே 23,800க்கும் 700க்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அசியூம் பண்ணிட்டு பி சைட் பிளான் பண்ணலாம். ஓகே, இந்த ரெண்டும் இல்லாமல் இங்கேயும் வெளியும் ஓப்பன் ஆகாமல் இதுக்கு பக்கத்துலையும் ஓப்பன் ஆகாமல் பெருசாக கேப் அப் நெகட்டிவ் நியூஸ் தான் வந்து பாட்டமில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து இது வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்டை பிளான் பண்ணலாம். ஓகே, நிஃப்டியில் இப்போதைக்கு இதுதான் என்னோடய வியூ. அடுத்தல பேங்க் நிஃப்டியும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, எங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். சரி, பேங்க் நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ட்ரெண்டை பார்க்க முடியுது. எப்படின்னா மந்த்லியிலேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம். மந்த்லியில் இதில் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகே சாரி, மந்த்லியில் இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருக்குல்ல, இங்கே இதை அப்படியே கனெக்ட் பண்ணும்போது, ஸோ இந்த ரேஞ்ச் அப்படியே கனெக்ட் பண்ணும்போது இந்த டாட்லாம் இங்கே இதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இது வந்து கனெக்ட் ஆகுது. கரெக்டாக இதில் சப்போர்ட் எடுத்துருக்கு. இதுக்கப்புறம் இந்த டவுன் ட்ரெண்ட் நடக்கல, சப்போர்ட் எடுத்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கிற நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சரி ஒரே நிமிஷம், சரி எதில் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற சோன்லையும் ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் எடுத்து முன்னாடி போகிறத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ அது எப்படின்னா வீக்லி சப்போர்ட் வந்து வீக்லி, ஓகே ரைட். ஸோ வீக்லி சார்ட்லேயும் ஃபஸ்ட்டு மந்த்லியில் இங்கே சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிடுச்சா, அடுத்து வீக்லியில் இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரெஜெக்ஷன் இருந்திருக்கு, அதுவே இங்கே சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் சப்போர்ட் எடுத்து மேலே போய் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி கீழே வரும்போது இந்த வீக்லி சப்போர்ட்டில் ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகுதா. ஓகே, ஸோ இது ஒரு டெக்னிக்கலில் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குதா. அடுத்து ஒன் டேயில் பார்த்தோம்னா ஒன் டேயில் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன் வேறு நடந்திருக்கு. இது வந்து நிஃப்டியில் பார்க்க முடியல. சரி, இப்படி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன் வேறு நடந்திருக்கு. சரி, கரெக்டாக இந்த ரேஞ்ச் டார்கெட்டுக்கு இப்போ வந்து ரீச் ஆகிருக்கு. கரெக்டாக டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன் வேறு நிஃப்டியில் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன் வரும்போது என்னாகும், இதை பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் பதறடி போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி 63,000 நோக்கி போகிறத இண்டிகேட் பண்ணுது. அதுவும் இல்லாமல் இன்னையோட கேண்டில் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வேறு ஃபார்ம் ஆகிருக்கு. சரி, நேற்றையோட கேண்டிலை விட பெரிய கேண்டில் அதை ஓவர்லாப் பண்ணுற மாதிரி இன்னையோட கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. சரி, இதோ நேற்றையோட கேண்டிலை விட இன்னையோட கேண்டில் இதை ஓவர்லாப் பண்ணி பெருசாகவே ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டிலே நடந்திருக்கு. ஸோ எல்லா விதத்துலேயுமே பேங்க் நிஃப்டி டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக இருக்குது டுவர்ட்ஸ் 63,000. ஓகே, 63,600 நோக்கி பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகே, ஸோ நிஃப்டியில் தான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. நிஃப்டியும் கூட ஓவராலாக பாசிட்டிவ் தான். பட் நான் சொல்கிற மாதிரி அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கு இன்ட்ராடேயில் ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட இப்போதைக்கு நிலைமை. ஸோ நாளைக்கு எப்படி பேங்க் நிஃப்டி எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். பேங்க் நிஃப்டி மறுபடியும் இதை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டியை புல் பண்ணி அந்த நம்ம லெவல் பார்த்தோம்ல, என்ன சைடில் சேனல் பட்டன் பார்த்தோம்னா அதை பிரேக் பண்ணி வெளியே வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும். ஓகே, சென்செக்ஸும் பெருசாகவே பெரிய வித்தியாசம் இல்லை நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும். அதே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை ஒன் டேயில் இதில் பார்க்க முடியுது. சரி, இப்படி தான் நடந்துகிட்ருக்குல்ல, இப்படி வந்துட்டுருக்கு, இங்கே வரைக்கும் வந்துக்கிட்டு இப்படி போகலாம். சேம் பேட்டர்னை இதுலேயும் பார்க்க முடியுது சென்செக்ஸ்லேயும். சென்செக்ஸும் கூட 1 ஹவரில் பார்த்துருவோம். நம்ம இப்போ நிஃப்டியில் என்ன பார்த்தோமோ அதே தான் நாளைக்கு சென்செக்ஸுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. இது வரைக்கும் வந்திருக்கணும், வரல. ஆனால் இது இங்கே வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. மெதுவாக அப்படியே லோவாக கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கு சென்செக்ஸும் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுதான்னு பார்ப்போம். ஓகே, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா, இந்த ரேஞ்சு இப்போதைக்கு எங்கே இருக்குன்னா 77,110 இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 75,560யும் நல்ல அப் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா 78,300க்கும் சென்செக்ஸ் மூவ் ஆகலாம். ஓகே,
நம்ம பார்த்த சென்செக்ஸ் நிஃப்டியில் பார்த்த அதே பேட்டர்ன். ஒருவேளை சென்செக்ஸும் இதுக்கு வெளியே ஓப்பன் ஆகாமல் இந்த ரேஞ்சுக்கு உள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா 7,000ங்கிற ரேஞ்சுக்கு உள்ளாடியே சென்செக்ஸும் ஓப்பன் ஆச்சுன்னா அப்போ சென்செக்ஸ் என்ன பண்ணும், மறுபடியும் இப்படி சப்போர்ட்டை நோக்கி ஓடி வரும். அது எங்கே இருக்குது, 75,800 இருக்குது. இங்கே வரைக்குமே ஃபால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ சென்செக்ஸும் கூட நம்ம ஓப்பனிங்கை பேஸ் பண்ணி இந்த ரேஞ்சுக்கு வெளியேவா, இந்த ரேஞ்சு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஓகேவா, இதுக்கு வெளியே ஓப்பன் ஆகி போகுதா, இல்லை அப் ட்ரெண்டுக்கு போகுதா, இல்லை மறுபடியும் ஒரு ரிஜெக்ஷன் எடுத்து இந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணி டவுன் ட்ரெண்ட் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ராப்பரான என்ட்ரி எக்ஸிட்டுக்கு ப்ரீமியம் சேனலோட லிங்க்கும் டெலகிராமில் பப்ளிக் சேனலில் இருக்கும். அதில் செக் பண்ணிக்கோங்க என்ன ப்ரொசீஜர்னு. வழக்கம் போல் லைவ் மார்க்கெட்டில் டைரக்ஷன்ஸ் என்னங்கிறத, என்ன ரேஞ்சில் ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ரேஞ்சில் ட்ராவல் ஆகும், எது வரைக்கும் சேஃபான என்ட்ரி எக்ஸிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது சொன்ன மாதிரி அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட வியூ ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.